ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் கிளாசிக் சீசன் 1 எபிசோட் 10 தி டிராகன் பால்ஸ் ஆர் ஸ்டாலன். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம புல்மா டீம் இருக்காங்க பாருங்கள், அவங்க அந்த கிராமத்தை விட்டு கிளம்புனாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ அவங்க அடுத்த டிராகன் பாலை தேடி ரொம்பவே க்ளோஸ்க்கு வந்துட்டாங்களாங்க. ஸோ அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஊழாங்க வந்து புல்மாவோட ஆசையை கேட்குறாங்க. ஆமாம் புல்மா, நீ எதுக்காக இந்த டிராகன் பால்லாம் தேடுறா அப்படின்னு தொட்டி புல்மாகிட்டே கேட்குறாங்க. அப்போ உடனே புல்மாவா, ஆமாம்ல ஊழாங்கு, நான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்லலையில, ஆமாம் எனக்கு ஒரு பெஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் வேணும், அவனை கேட்கறதுக்காக தான் இந்த பாலை நான் தேடுறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஊழாங்குக்கு வரும் பாருங்க கோபம். உன்னோட ஆசைக்காகவா, இந்த கேவலமான ஆசைக்காகவா நாங்களாம் உயிரை விட போகிறோம் அப்படி இப்படின்னு நம்ம ஊழாங்க வந்து கோவப்பட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு வருவாருங்க. இந்த பக்கம் நம்ம யமச்சாவை காட்டுவாங்க. யமச்சாவும் வந்து அவரோட ஆசைப்பா, ஒரு வழியாக அந்த டிராகன் பால்லாம் கிடைக்க போகுது, இன்னும் ஒரே ஒரு டிராகன் பால் தான், அந்த டிராகன் பால் கிடைச்சிட்டா நானும் பல பெண்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம யமச்சா அவர் ஆசையை வந்து சொல்லிட்டு வர்றாரு. இப்போ நம்ம பிலாஃப் இருக்காரு பாருங்க, நம்ம வில்லன் டீமை காட்டுறாங்க. அவங்க என்னன்னா வந்து ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிஷின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் பால்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரேடார் மிஷின் மாதிரி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க மிஷின் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம மாயிட்ட சொல்லுவாங்க, நான் ஒழுங்காக 10 என்றதுக்குள்ளே எனக்கு இந்த மிஷினை கண்டுபிடிச்சி தரேன், இல்லை இந்த முதலைங்க எல்லாத்துக்குமே நான் உன்னை சாப்பாடு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மாய் பயந்துக்கிட்டே, ஆகா என்ன பிளாஃப் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பேச்சுவாக்கில் ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம நாய் இருக்க பாருங்க, அவர் அங்கேருந்து வருவா. அப்படி அவர் வந்தோடனே நம்ம பிலாஃப், என்னப்பா நீ டிராகன் பால் கண்டுபிடிச்சியா அப்படின்னோடனே, நான் அதுக்காக வரல, உங்களுக்கு சாப்பாடு டைம் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்தோடனே நம்ம பிலாஃபுக்கா இன்னும் கோபம் வருங்க. இப்போ ஒரு வழியாக நம்ம மாய் வந்து டிராகன் பால் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக இங்கேருந்து 5 ஸ்டெப்பு தெற்க, இங்கேருந்து 5 ஸ்டெப்பு ஈஸ்ட்டில், இங்கேருந்து 10 ஸ்டெப்பு வெஸ்ட்டில் இப்போ இன்னும் ஒரு அடையாளம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அதை ஃபாலோ பண்ணி போனால் அவங்க ஆல்ரெடி வச்சிருப்பாரு பாருங்க பிலாஃப் அவரோட டிராகன் பால், அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு போயிடுங்க. இதை பார்த்தோன்னேவா நம்ம பிலாஃபுக்கு இன்னும் சரியான கோவம் வருங்க. டேய், நான் வச்சிருக்கிற பாலையே கண்டுபிடிக்கிறீங்களா, புதுசாக நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிலாஃப் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே நம்ம மாய் இருக்காங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, பிலாஃப் சார் எதுக்கு பற்றியும் கவலைப்படாதீங்க, நம்மளோட இந்த காக்கா வந்து எல்லாத்தையும் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, இது வந்து ஒரு ரொபாட்டிக் காக்காவும், இந்த காக்கா தான் வந்து வேவு பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்கள. ஸோ அதனால அந்த டிராகன் பால் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது, அது நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாய் வந்து அந்த காக்காவோட சொன்ன வழியில் வந்து வந்துருவாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க இருக்காங்க பாருங்க புல்மா அவங்களோட டீமு, அந்த காரை வந்து அவங்க பார்த்துருவாங்க. ஸோ இந்த காரை பார்த்தோன்னே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன், அவங்க ஏன் வழியே தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாய் வந்து நம்ம நாய்கிட்ட வந்து தகவல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம புல்மா ஊழாங்க இவங்க 2 பேருக்குள்ளே வந்து சண்டை ஆகிடும். ஊழாங்க என்னன்னா மறுபடியுமே அவரால் ஏற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா ஊழாங்க தான் வந்து புல்மாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் புல்மா புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடுறதை நம்ம ஊழாங்களை ஏற்றுக்கவே முடியாது. மறுபடியும் ஊழாங்க கேட்பாரு, இப்பயும் சொல்கிறேன் புல்மா, உனக்கு நான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன், நீ என்ன எவ்வளோ வேணுமோ ஏற்றுக்க அப்படின்னு நம்ம புல்மாவுக்கு வரும் பாருங்க கோவம். உன் கூட எவன்டா பாய் ஃப்ரெண்ட் ஆவா, நீ எதுக்குமே பிரோஜனம் கிடையாது அப்படி இப்படி நம்ம புல்மா திட்டினோடனே நம்ம ஊழாங்குக்கா சரியான கோவம் வந்துடும். நான் எதுக்குமே பிரோஜனம் இல்லையா, இந்தா நான் இறங்குறேன், இப்போ நீயே காரை ஓட்டு அப்படின்னோடனே நம்ம புல்மா சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் ரொம்ப தான் அவருக்கு கோவம் வந்துடுது அப்படின்னு நம்ம புல்மா சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இறங்கி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, இந்த சாக்கை பயன்படுத்தி நம்மளோட பூனை இருக்காரு பாருங்க, மேலே இருந்து ஒரு லான்ச்சர் ஒன்று வருங்க. அந்த லான்ச்சர் அப்படியே வந்து இவங்க கார் வந்து இந்த இடத்துல வெடிச்சும் போயிடும். லான்ச்சர் வெடிச்சோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாய் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு ரோபோ சூட் ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு வழியாக நான் வந்துட்டேன், எனக்கு தேவை நீங்கள் கிடையாது, எனக்கு தேவை உங்கள்கிட்ட இருக்கிற டிராகன் பால்னு சொல்லி அந்த டிராகன் பால் பொட்டி இருக்குங்க, அந்த டிராகன் பால் பொட்டியை திருடிட்டு அது பறந்து போயிடும். இவங்களுக்கா ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. உடனே நம்ம புல்மா வந்து, ஆகா என் டிராகன் பால்லாம் போச்சு, அது எல்லாத்தையுமே அவங்க திருடிட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டு, கோகு எனக்காக போய் அந்த டிராகன் பாலை கொண்டு வா அப்படிங்கும் போது நம்ம கோகு இங்கேருந்து ஃப்ளையிங் நிம்பஸ் அப்படின்னு கத்துவாருங்க. அந்த மேகம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இருந்து பறந்து வருங்க. உடனே அதை எடுத்துக்கிட்டு போய் அந்த நாயை துரத்திட்டு போவாரு பாருங்க, பின்னாடியே போவாருங்க. அப்போ நம்ம புல்மா வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, கோகு வரும்போது நீ எப்படியாச்சும் டிராகன் பாலோட தான்டா கோகு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம புல்மா என்கரேஜ் பண்ணி அனுப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம நாய் போனார் பார்த்தீங்களா அந்த ரோபோ ஒரு இடத்துல கைட்டி விட்டுட்டு மாயும் நாயும் வந்து ஃப்ளைட்டை மாற்றி வந்து வேற ஒரு இதில் வந்து அங்கேருந்து பறந்து போயிடுவாங்க. உடனே வந்து நம்ம கோகு என்ன பண்ணுவார், மேலே பறந்து வந்தவர் வந்து அந்த ரோபோவை பார்த்துருவாருங்க. அந்த ரோபோக்குள்ள அந்த நாய் இருக்காது. ஆனால் நம்ம கோகுக்கு தான் அது என்னன்னே தெரியாது. உடனே அந்த ரோபோ கிட்ட போய், டே நீ இது மாதிரி பண்ணுறது தப்பு, எங்களோட டிராகன் பாலை நீ திருடிட்டு வந்தது பெரிய தப்பு, ஒழுங்காக அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த எம்டி ரோபோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு கிடப்பாருங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃபன்னாக இருக்குங்க. அதுக்கிட்ட போய், டே நான் உன்னை அது பண்ணிடும் இது பண்ணிடும் ஒழுங்காக கொடுன்னு அதை போய் மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. உடனே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, டே நீ உண்மையிலே இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சிருப்பாரு தெரியுங்களா அந்த பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டர், அதை வச்சுக்கிட்டு அந்த ரோபோ ஒரு தட்டுவார். ரோபோ பார்த்தீங்கன்னா பின்னாடி பிறண்டு
விடுங்க. சரி உடனே வேற வழி இல்லாமல் இங்கேருந்து அவர் கிளம்பவும் செய்வார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம புல்மா ஊலாங்கு இவங்க இன்னுமே பேசி சண்டை போட்டுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். ஊலாங்குக்கு இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசை, புல்மாவுக்கு இவங்க வேணவே வேணாம், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ மேலேருந்து கோகு இருக்கார் பாருங்க, அவர் திரும்பி வருவார் பாருங்க. வந்தோடனே நம்ம கோகு சொல்லுவார், அவன் அங்கே இந்த இடத்துல இல்லவே இல்லை, அவன்கிட்ட அந்த டிராகன் பாலுமே இல்லை அப்படின்னோடனே நம்ம புல்மா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. என்ன கோகு நீ அப்புறம் எதுக்காக இவ்வளோ நேரம் போனேன், இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணு நம்ம புல்மா வந்து அழுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அவங்கள்ட்ட 7 டிராகன் பாலுமே போச்சு, இன்னும் ஒரு டிராகன் பால் அவங்கள்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க நினச்சாங்கன்னா இந்த டிராகனை சமன் பண்ணியிருப்பாங்க, என்னோட ஆசை கனவு எல்லாம் போச்சுன்னு புல்மா அழுதுகிட்டு இருப்பாங்க. உடனே கோகு அப்படி முடியாதுன்னு நினைக்கிறேன் புல்மா, ஏன்னா அப்புறம் ஏன் பால் அவங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. ஆமாங்க, நம்ம கோகு தான் ஸ்டார்டிங்ல இருந்தே அவரோட டிராகன் பாலை வந்து புல்மா கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அவரோட டிராகன் பால் மட்டும் அவர்கிட்ட இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம புல்மாவுக்கு வரும் பாருங்க சந்தோஷம். உடனே ஓடி போய் நம்ம கோகுவை கட்டி பிடிச்சி, நீ தான் கோகு, உண்மையிலே சூப்பர் கோகு அப்படி பண்ணி கட்டி பிடிச்சிட்டு செம சந்தோஷத்தில் இருப்பாங்க. இந்த ஒரு டிராகன் பாலுக்காக அவங்க திரும்பி வந்து தான் ஆகணும். ஸோ இப்போ அவங்களோட டிராகன் பாலை நம்ம தேடிட்டு போவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்போது நம்ம ஊலாங்க வந்து புல்மா அப்போ எனக்கு என்ன இது மாதிரி பாராட்ட மாட்டியா அப்படின்னோடனே உன்னை என்னடா பாராட்டணும் வைப்பாங்க பாருங்க, மூஞ்சில் ஒரு பாவமாக இருக்குங்க. ஸோ உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி வா இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்புவோம் அப்படிங்கும் போது அவங்களோட கார் தான் வெடிச்சு போச்சு பார்த்தீங்களா. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். உடனே நம்ம புல்மா சொல்லுவாங்க, நான் தான் போன வில்லேஜ்லேயே வந்து இன்னும் நிறைய கேப்சூல் வாங்கினேன், ஸோ அதில் ஒரு கேப்சூலை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வாட்டி வேகமாகவே போகலாம் அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் தாங்க அவங்களுக்கே ஞாபகம் வரும். அவங்க டிராகன் பாலை திருடினாங்க பார்த்தீங்களா, ஒரு பெட்டி, அந்த பொட்டியிலே வந்து எல்லா இதுவுமே போயிடுச்சு, அதாவது இந்த கேப்சூல்ஸுமே வந்து திருடிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே புல்மா ஆகான்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இவங்க மறுபடியும் அழும் போது இந்த பக்கம் நம்ம யமச்சா பூனை இவங்க வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம பூனைக்காரர் சொல்லுவார், யமச்சா அவங்க பாவம் அவங்களோட பொருள் எல்லாமே திருடி போயிட்டுன்னு நினைக்கிறேன், அவங்களோட டிராகன் பாலும் எல்லாமே போச்சு, இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம போய் ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கும் போது நம்ம யமச்சா வந்து வேற வழி இல்லை, இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நமக்கான டிராகன் பாலும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பூனைக்காரர் சொல்லுவார். யமச்சா நீ தான் பொண்ணுங்கனாலே பயப்படுவேடா, வேற வழி இல்லை, இப்போதைக்கு எனக்கு எல்லாமே பழகி போயிட்டு நான் எப்படியாச்சும் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்ல வந்து அங்கே இருந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க வந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு புல்மா கிட்ட வந்துருவாரு, என்ன ஒரு யதார்த்தமா மீட் பண்ணிட்டோம், எதுவுமே நடக்காத மாதிரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னோடனே நம்ம புல்மா உடனே வந்து கார்ல ஏறிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு கார்ல வந்து போயிட்டும் இருப்பாங்க. அப்படி கார்ல போகும்போது நம்ம கோகு மட்டும் ஃபிளையிங் பஸ்ல பறந்து வந்துகிட்டு இருப்பா. அப்படி இப்போ போகும்போது நம்ம புல்மாவை பார்த்தோன்னே நம்ம யமச்சாவுக்கா ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க, ஒரே நடுக்கத்திலேயே வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த நேரத்தில் நம்ம புல்மா என்ன சொல்லுவாங்க, யமச்சா எனக்காக கண்ணை மூடுறியா அப்படின்னோடனே நம்ம யமச்சா வேற ஒரு ஃபீலிங்க்கு போயிடுவாருங்க. நமக்கு கிஸ் பண்ணதான் அவ கண்ணை மூட சொல்றா, ஆஹா இந்த மாதிரி இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு வேற பயமா இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கண்ணை மூடுவாருங்க. உடனே பின்னாடி பூனை இருக்கும் பாருங்க, நீ தான் கண்ணை மூடணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் வேற ஒரு இதுக்காக கண்ணை மூடுவாங்க. உடனே பாத்தீங்கன்னா நம்ம புல்மா இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து அந்த ரேடார் இருக்கும் பாருங்க, டிராகன் பாலை கண்டுபிடிக்கிற ரேடார், அதை வந்து எடுத்து பார்த்துட்டு ஆமா டிராகன் பால் இங்க இருந்து கிட்டக்க தான் இருக்கு, அதை அதோட தூரத்தை பாக்குறதுக்காக தான் வந்து இவங்க இந்த மாதிரி இவங்களை கண்ணே மூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட தூரம் தெரிஞ்சோடனே இப்போ நீங்க கண்ணை திறக்கலாம் அப்படிம்பாங்க பாருங்க. உடனே இவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறதுல இவங்க வந்து இந்த கண்ணை திறப்பாங்க. உடனே நம்ம புல்மா யமச்சா எனக்காக இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் கொஞ்சம் அடிச்சு வேகமா போக முடியுமா அப்படிங்கிற சொல்லும்போது இதோ போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வேகமா போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் நம்மளோட பிலாஃபை காட்டுவாங்க. நம்ம பிலாஃப் இருக்காரு பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாருங்க. ஏன்னா எல்லா டிராகன் பாலும் அவங்களுக்கு கிடைச்சு பார்த்தீங்களா, அதனால அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அவர் என்னன்னா உலக உருண்டை கையில வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை என்னால போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்துல இருப்பாரு. அப்போ மாயும் புனின்னு சொல்லுவாங்க, பிலாஃப் சார் இது அவசரப்படாதீங்க, நம்மள்ட்ட 6 டிராகன் பால் தான் இருக்கு, இன்னொரு டிராகன் பால் இல்ல அப்படிம்பாங்க. ஆனா நம்ம பிலாஃப் அது எதையுமே கேட்க மாட்டாரு, மறுபடியும் அவர் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரு. உடனே இவர் மறுபடியும் கேட்டதுக்கு அப்புறம் என்ன 6 தான் இருக்கா, வாங்க செக் பண்ணி பார்ப்போம். அவர் ஒரு டிராகன் பாலா எடுத்து செக் பண்ணிட்டு இருப்பாருங்க. ஆமாங்க, அப்படி செக் பண்ணும்போது தான் தெரியும் அவர்கிட்ட 4 ஸ்டார் டிராகன் பால் மட்டும் இருக்காது. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு மறுபடியும் வரும் பாருங்க கோவம், இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு சாப்பாடே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருப்பாரு. உடனே அடுத்த டிராகன் பால் எங்க இருக்கு நீங்க கண்டுபிடிப்பீங்களா அப்படிங்கும் போது நம்ம மாயி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அந்த மிஷின்ல கண்டுபிடிக்கும் போது தான் தெரியும் அந்த டிராகன் பால் வந்து இவங்க இருக்கிற இடத்தை தேடி வந்து கிட்டக்க வந்துகிட்டு இருக்குங்க. ஆமா, இப்போ நம்மளோட கோகு இருக்காங்க பாருங்க, கோகுவோட டீம் வந்து பிலாஃபோட கோட்டைக்கு நேராவே வந்துருவாங்க. ஆமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிலாஃபோட கோட்டைக்கிட்ட வந்து எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க வாசல்ல நிக்கிறாங்க. வாசல்ல நின்றுட்டு நம்ம கோகு என்ன பண்றாருன்னா அந்த கேட் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய கதவா இருக்கும், அந்த கேட்டோட கதவை வந்து வேகமா திறப்பாரு. திறந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம பிலாஃப் ஒரு என் ரேஞ்சுக்குள்ள வந்துட்டீங்க, இனி உங்களை என்ன பண்றேன் பாருங்கடான்னு சொல்லிட்டு நம்ம பிலாஃப் இந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பாருங்க. இவங்க அந்த குகைக்குள்ள போகும்போது உள்ள பாத்தீங்கன்னா வவ்வாலு, எல்லா வவ்வாலும் வேகமா அடிக்கும். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம புல்மா வேகமா போய் யமச்சாவை கட்டி பிடிச்சிருவாங்க. நம்ம யமச்சாவுக்கு வவ்வால் அடிச்சது கூட பயம் இல்லை, நம்ம புல்மா கட்டி பிடிச்சதை பார்த்துட்டு புல்மாவை போய் கீழேயும் தள்ளி போட்டுருவாங்க. தள்ளி
விட்டோடனே புல்மா ஏன்டா அப்படி பண்ணணுன்னே, இல்ல எனக்கு வவ்வா அடிச்சதோட நீ கட்டி பிடிச்சதான் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யமச்சா சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்து ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில பார்த்தீங்கன்னா ட்ராப்புங்க. பாறை இங்கேருந்து மேலே குத்தி கீழே குத்தி இவங்க போகிற வழி எல்லாத்தையும் தடுக்கும் பாருங்க. இவங்களா ஒரே பாவமாக இருக்கும், ஊழாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய ட்ராப்பாக இருக்குங்க. எல்லாருமே இந்த ட்ராப்பில் வந்து தப்பிக்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி போகும்போது ஒரு ட்ராப்பை என்ன பண்ணணும், நம்ம புல்மா இருக்காங்க பாருங்க, அவங்கள கீழே இருந்து மேலே மலையோட மேலே வச்சு மோதிரத்துக்கு வந்து தூக்கிக்கிட்டு போயிட்டே இருக்குங்க. அப்படி அவங்க மேலே போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உடனே நேராச்சு காப்பாத்துங்க அப்படிமாங்க பாருங்க. நம்ம யமச்சா இங்க இருந்து வந்து அவரோட வூல்ஃபேங் ஃபிஸ்ட்ல வப்பாரு பாருங்க, அந்த பாறைக்கு ஒரு அடி, அந்த பாறை அப்படியே சுக்கா போயிடுங்க. உடனே நம்ம புல்மாவா கோகு வந்து கேட்ச் பிடிச்சிடுவாருங்க. இப்போ எல்லாத்தையும் உடைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம கோகு அவரோட அந்த பவர்ஃபுல் எக்ஸ்டர்னல் வச்சு அட்டின்னு அடிப்பாரு பாருங்க. ஒரு ட்ராப்பை கூட விட மாட்டாங்க, எல்லாத்தையும் அடிப்பாரு. ஆனா இது என்னதான் ட்ராப்பை உடைச்சாலும் இவங்க மேலேயும் லைட்டா அடிப்படுங்க. உடனே அடியெல்லாம் பட்டோடனே நம்மளோட யமச்சா இருக்காரு பாருங்க, டேய் உனக்கு என்னதாட்டா பிரச்சனை, நீ ட்ராப்பை உடைக்கிறியா இல்லை என்ன அடிக்கிறியா அப்படின்னு நம்ம புல்மா ஓடி போய் உடனே யமச்சாவை கட்டி பிடிச்சி அதை கண்டுக்காத அப்படின்னு சொன்னோடனே நம்ம யமச்சா வந்து மறுபடியும் ஃபிளாட் ஆயிடுவாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம பிளாஃப் வந்து கேமராவில் பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அவர் பார்த்துட்டு ஒரே கோவம், ஆகா இவங்க நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆட்கள் இல்லை போலயே, இவங்க ரொம்ப டஃப்பானவங்களா இருக்காங்களே, இவங்களை நம்ம என்னடா பண்ண முடியும், இந்த ட்ராப்பை கண்டுபிடிச்சது நீங்க தான், என்ன கேவலமாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம மாயை வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே மாய் சொல்லுவாங்க, பிளாஃபாமா இதை கண்டுபிடிச்சதுனால இதுக்கு மொத்த பிளானும் போட்டு கொடுத்தது நீங்க தான் அப்படின்னு நம்ம பிளாஃப்கா ஒரே அசிங்கமாக போயிடுங்க. சரி, அதுக்கப்புறம் இவங்க இதுலேருந்து தப்பிச்ச உடனே உள்ள வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ நிறைய ஏரோ, அதாவது ரோஸ் கலர்ல ஏரோ போட்டு அந்த ட்ராப்புக்குள்ளேயே வந்து வழி காமிச்சுக்கிட்டு இருக்குங்க. சரி இந்த ஏரோவை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு அது எல்லாருக்குமே பச்சையா தெரியுது ஒரு ட்ராப்னு. பட் இருந்தாலும் நம்ம கோகு என்ன பண்ணுவாரோ அந்த ஏரோவையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஒரு முட்டு சந்தை ஆயிடுங்க. சரி முட்டு சந்தில் போய் பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு கதவு வந்து டோர் லாக் ஆகி இவங்க ஒரு மூலையில வந்து அடப்பட்டுருவாங்க. ஆமாங்க, இவங்க ஒரு மூலையில வந்து மாட்டிக்கவும் செய்வாங்க. இப்போ நம்ம பிலாஃப் ஒரு வழியா நான் நினைச்ச மாதிரி என்னோட இதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க, இப்போ 4வது டிராகன் பால் எனக்கு சொந்தமாக போகுது, ஸோ நான் நினைச்ச மாதிரி அந்த சந்தரை வர வலிச்சு இந்த மொத்த வேர்ல்டே வந்து கான்குரோர் பண்ண போறோம் அப்படின்னு அவர் புலம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உடைக்க முடியாத ஒரு இடத்துல நம்ம கோகு, அப்புறம் புல்மா, யமச்சா, பூனை, அப்புறம் ஊழாங்க இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. ஸோ இவங்க இதுல இருந்து தப்பிப்பாங்களா, பிலாஃபோட ஆசையை வந்து தடுப்பாங்களா என்னங்கிறது எல்லாமே அடுத்த எபிசோட தான் தெரியும். ஸோ இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.